ஈஸ்வரன் பட்டத்தின் சிறப்பு என்ன? ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர்கள் யார் யார்? 1 விக்னேஸ்வரர், 2 நந்தீஸ்வரர், 3 சனீஸ்வரர், 4 ராவணேஸ்வரன், 5 சண்டிகேஸ்வரர் ஆகியோரை பற்றி பார்ப்போம். முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்ததால் தகப்பன் சுவாமி என அழைக்கப்படுகிறார். சிறியவனாகியதான் தந்தைக்கு பிரணவ் மந்திரத்திற்கான உபதேசத்தை செய்ததை முருகப்பெருமானுக்கு இனி உனக்கு பிரணவேஸ்வரர் என்ற பெயர் அமையும் என்றார். இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் திக்குவாய் உள்ளவர்களுக்கு பேச்சு சிறப்பாக வரும், நல்ல மன ஆறுதல் கிடைக்கும். ஈஸ்வரன் என்றால் உலகில் உள்ள அனைவருக்கும் தலைவன் என்று பொருள். இவர் சிவபெருமானை நோக்கி தன் ஆயுளை நீட்டிக்க தவம் புரிந்ததால் அவர் பக்தியில் மயங்கிய சிவபெருமான் தனக்கு நிகரான ஈஸ்வரன் பட்டத்தையும் கொடுத்து நந்தியை வணங்கிய பின்னர்தான் ஈஸ்வரனை தரிசிக்க வேண்டும் என்ற சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தார். சண்டிகேஸ்வரர் இயற்பெயர் விசாலசர்மன் ஆகும். இவர் இளமையில் மண்ணில் சிவலிங்கத்தை செய்து வழிபட்ட போது அவர் மேய்ச்சலுக்கு ஒட்டிச் சென்ற மாடுகள் தானாக பாலை ஊற்றி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தன. அப்போது விசாலசர்மன் லிங்கத்தின் அருகில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதைக் கண்ட அவர் தந்தை அவரை அடித்தது மட்டுமின்றி லிங்கத்தை காலால் உதைத்தார். இதைக் கண்ட விசாலசர்மன் கோபப்பட்டு தன் அருகில் இருந்த கோடாரியால் தன் தந்தையின் காலை வெட்டினார். சிவன் அவர் முன் தோன்றி அவரின் தந்தையின் காலை குணப்படுத்தி விசாலசர்மன் அவர்களுக்கு தனக்கு நிகரான ஈஸ்வரன் பட்டத்தை வழங்கினார். கைலாயத்தை நிர்வகிக்கும் பொறுப்பையும் கொடுத்தார். ராவணன் தனது தொடையை நரம்புகளால் சாமகான இசையை இசைத்து சிவபெருமானே மனமுருக செய்தார். இவரின் பக்தியை போற்றி தனக்கு நிகரான ஈஸ்வரன் பட்டத்தையும் வழங்கினார். 4வதாக ஈஸ்வரன் என்றும் பாராமல் தன் கடமையில் இருந்து விடுபடாமல் தன் ஈஸ்வரனையும் 7½ ஆண்டு காலமாக ஆட்டுவித்து சனீஸ்வரர் என்ற பெற்றார். பொதுவாக விநாயகரை நாம் நினைத்தபடி மஞ்சள் மற்றும் சாணத்திலும் பிடித்து வழிபடுகின்றோம். அவரும் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவராவார். முருகப்பெருமான் தனது தந்தைக்கு பிரணவ் மந்திரத்தை கூறிய பின்னர் தந்தையை அவமானப்படுத்தியதாக எண்ணி வருத்தத்தில் இருந்தார். அப்போது சிவபெருமான் எனக்கு தெரிந்த பிரணவ் மந்திரம் உனக்கும் தெரிந்ததால்